தேவையில்லாம வீண் பெருமைக்காக நம்ம செலவு பண்ணக்கூடாது. நியாயமான தேவை இருக்கு. காசும் இருக்குது. சேமிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்காம இருந்துட்டு அது கஞ்சத்தனம். நியாயமான நம்முடைய தேவைகள, நம்ம குடும்பத்தினருடைய தேவைகள நம்மகிட்ட பணம் இருக்கு. வாங்கிக்கிறதும், வாங்கி தர்றதும், நல்லபடியா செலவு செய்யக்கூடிய ஒரு தன்மை. நாம சம்பாதிக்கிறோமா? இறைவன் நமக்கு தரானா? நாம சம்பாதிக்கிறோம்னா, நாளைக்கு பணம் சார்ந்து எந்த கவலையோ, பயமோ நம்ம மனசுல இப்ப இருக்கக்கூடாது. இப்போ இன்னைக்கு நம்ம சம்பாரிச்சிருக்கிறோம். எவ்வளவு காசு இருந்தாலும் நாளைக்கு சம்பாதிக்க மாட்டோமோ, நாளைக்கு நமக்கு கிடைக்காம போயிடுமோ அப்படின்னு ஒரு சின்ன பயமும், கவலையும் எல்லாருக்குமே இருக்கத்தானே செய்யுது. இப்ப இன்னைக்கே நீங்க சம்பாரிச்சிட்டீங்க. அதாவது ஒண்ணும் இல்லாதப்ப இருந்தே நீங்க இவ்வளவு சம்பாரிச்சிட்டீங்களே, இப்போ ஒரு திறமை இருக்குது, அனுபவம் இருக்குது, அறிவு இருக்குது, இன்வெஸ்ட்மென்ட் கையில காசும் இருக்குது. இப்போ நாளைக்கு இதை விட அதிகமா சம்பாதிச்சுக்கலாம் தானே. இருந்தாலும் நம்ம மனசுல வந்து நாளைக்கு இல்லாம போயிடுமோ, நாளைக்கு கிடைக்காம போயிடுமோன்னு ஒரு கவலையும் பயமும் இருக்குதானே. அப்போ நம்ம அதிகாரத்துல இல்லாத ஏதோ ஒண்ணு நம்ம பணம் சம்பாதிக்கிறதுல இருக்கு அப்படின்றத நம்ம உணர்றோமா இல்லையா? நாம சம்பாதிக்கல, நமக்கு கொடுக்கப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நமக்கு இருக்கக்கூடிய அந்த கவலையும் பயமும் உணர்த்துது. இறைவன் இன்னைக்கும் இறைவன் தான் தந்தான், நாளைக்கும் அவன் தான் தருவான் அப்படின்னு நினைக்கும் போது அந்த கவலையும் பயமும் இருக்காது. பொருள் சார்ந்து நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் என்ன அப்படின்னா, வாழ்க்கை வசதிகள், பொருள் நமக்கு இறைவன் புறத்திலிருந்து கொடுக்கப்படுகிறது. அதை செலவு செய்வது, செலவு அளிப்பது என்பது நம்முடைய அதிகாரத்தில் இருக்கிறது. செலவு அளிப்பது அப்படின்னா என்னன்னா, வீண் பெருமைக்காக செலவு செய்றது. செலவு செய்வது என்பது நல்ல விஷயங்களுக்காக, தேவைகளுக்காக செலவு செய்றது. அப்ப இறைவன் நமக்கு பணம் தர்றது, நம்ம நமக்கான விஷயங்கள வாங்கிக்கிறதுக்காக தான். நம்ம குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேத்திக்கிறதுக்காக தான். தேவை இருந்தும், இறைவன் பொருள் குடுத்திருந்தும் நம்ம அத வாங்காம சேமிச்சு வைக்கிறோம் அப்படின்னா, இது என்ன மாரியான ஆட்டிட்யூடு? சேமிச்சு வைக்கிறது நல்லது தானே! ஆனா, தேவைகளை நிறைவேத்திக்காம சேமிச்சு வைக்கிறதுங்கிறது வேண்டாம் என்று தான் சொல்லப்படுகிறது. நீங்க வந்து எல்லாமே உங்களுடைய நியாயமான தேவைகளுக்கு நீங்க வாங்கிக்கிட்டீங்க. எக்ஸ்ட்ரா இருக்குன்னா சேர்த்து வச்சுக்கோங்க. அந்த சேர்த்து வைக்கிறது கூட இந்த பணம் என்னைய காப்பாத்தும் அப்படின்னு சேர்த்து வச்சுக்க வேண்டாம். எக்ஸ்ட்ரா இருக்கு நான் வச்சிருக்கிறேன். நாளைக்கு என்னுடைய தேவைகள், என்னுடைய விருப்பங்கள் நல்லபடியா வரும்போது அதுக்கு நான் பயன்படுத்திக்கிறேன். ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த சேமித்தல் கூட நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனா நீங்க அந்த சேமித்தலை நாளை வாழ்க்கைக்கு இது என்னை காப்பாற்றும் என்ற எண்ணத்தில் சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும். எக்ஸ்ட்ரா இருக்கு வச்சிருக்கிறேன். ஏதாவது தேவை இருக்குதுன்னா குடுத்துக்கலாம். உங்ககிட்ட போதுமான அளவுக்கு பணம் இருக்குதுன்னா, உங்களுக்கு செலவு பண்ணிக்கங்க. உங்ககிட்ட அபரிமிதமா பணம் இருக்குதுன்னா, மத்தவங்களுக்காக செலவு பண்ணுங்க. வலிச்சு தொடைச்சு எல்லாத்தையும் செலவு பண்ணிருங்கன்னு சொல்லல. ஆடம்பரம் என்று ஒன்று இருக்கிறது. நம்மகிட்ட இல்ல. ஆனாலும் கடன் வாங்கி எல்லாத்தையும் வாங்கிற வேண்டியது. இது ஆடம்பரம். இப்ப கடன் வாங்குறது அப்படிங்கிறது வந்து எந்த அடிப்படையில நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இறைவன் நமக்கு தரல. அதையும் மீறி நம்ம ஒரு விஷயத்த வாங்குறோம். இது இந்த மாரி கடன் வாங்கி ஒன்றை வாங்குவது என்பது இறை பொருத்தத்தில் அல்லாதது என்பதை நான் புரிந்து கொண்டேன்.